அவர் அந்த மேடைக்கு வரும் பொழுது அண்ணாமலை வருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது பாஜக தொண்டர்கள் எவ்வளோ உற்சாகமாக அவரை வரவேற்றாங்கன்னு பார்க்குறோம். தலைமை உரையில் வரவேற்பு அது செய்யும் பொழுது அண்ணாமலை பெயரை ப்ரொஃபசர் சீனிவாசன் சொல்லும் பொழுது எப்படி வரவேற்றார்கள்னு பார்க்குறோம். பிறகு அமித்ஷா அவர்கள் பேசுகிறார். அப்பொழுது அண்ணாமலை குறித்து பேசும் பொழுதும் எப்படி பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தோடு எப்படி துண்டெல்லாம் வீசி காட்டினாங்கன்னு பார்க்குறோம். இதில் ஒரு நிதர்சனம், அவருக்கு இன்னும் தமிழக பாஜக கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிறகு இந்திய லெவலில் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க? ஏன்னா அவர் இப்போ மாநில தலைவர்லேருந்து இப்போ வெளியில் வந்திருக்கிறாரு. அவருக்கு இன்னும் மேலே வேறு ஏதாவது பொறுப்புகள் கொடுப்பாங்களா? அந்த பொறுப்புகளோடு சேர்ந்து தமிழக பாஜகவோடு சேர்ந்து அவர் எப்படிப்பட்ட பங்களிப்பை, இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட அந்த சேலம் கடையம்பட்டி அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் பன்றியை பலியிடக்கூடிய இடம்லாம் இருக்குது. இப்போ இதை நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு குடியாத்தம் பக்கத்தில் நடந்த அந்த சம்பவங்களையும் பார்க்க, அது அங்கே நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் கோழி ஆடு பன்றி பலியிடுவது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பன்றியை தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ். நீ இவ்வளவு வருஷம் வேணா நீ பண்ணியிருக்கலாம், பலியிடுதல் கொடுத்துருக்கலாம், உன்னுடைய வழிபாட்டு முறையை செஞ்சுருக்கலாம். ஆனால் அங்கே இப்போ ஒரு ஆள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டான், அதுவும் சாதாரண ஆளில் எஸ்டிபிஐலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டான். அடுத்தது பையன் தயாராகிட்டான், இவனை பிரைம் மினிஸ்டராக நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த குடும்பம் நினைக்குது. ஆனால் அதற்குள்ளாகவே சோனியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர், இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாம் மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணுறாங்க. A to Z. இங்கே நம்ம ஸ்பெக்ட்ரம் ஊழலேருந்து எல்லாம் பார்க்குறோம். A to Z வரைக்கும் கோல் இது காமன்வெல்த்து என்னென்ன வகையான ஊழலாக எல்லாம் பண்ணுறாங்க. அப்பொழுது தான் அவங்களுக்கு குஜராத்திலிருந்து ஒரு உருவம் வெளியில் வருது. அது 12 வருஷம் அங்கே மிக அற்புதமான ஆட்சி நடத்திட்டு, எப்பொழுதும் உத்தரப்பிரதேசத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து டெல்லியிலேருந்து வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர் குஜராத்லேருந்து ஈசவனு யாரெல்லாம் கூப்பிட்றீங்க அப்படின்னு தான், எல்லோரும் இதெல்லாம் கூப்பிட்றோம் அப்படின்னு. இந்தியாவே அப்படின்னா இல்லைங்க, எங்களுக்கு டேர்ம் சரியில்லைங்க, ஏன்னா காலிஸ்தானி பயங்கர நிஜார் அவரை கூட அந்த கேஸ் போயிட்டுருக்கு, கூப்பிட்றத பற்றி பேசுகிறேன். ஓஹோ, அவங்க வரலன்னா எதுக்கு G7, அது எதுக்கு நீங்கள் வருஷம் அது நீங்கள் நடத்துறதுல நாங்கள் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு சில நாடுகள் சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதுதான் அந்த பிரைம் மினிஸ்டரே ஒரு வழிக்கு என்ன சொல்கிறாரு, உலகிலே நாங்கள் ஏற்கலை, அது அடுத்தது, எங்களுக்கும் அவங்களுக்குமான பஞ்சாயத்துங்கிறது வேறு. ஆனால் உலகிலேயே 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடு இப்போ பாஸ் பண்ணி 4க்கு வந்தாச்சு, ஜப்பானையும் இது பண்ணியாச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாடை எப்படி புறக்கணிக்க முடியும்? அதனுடைய தலைவர் மோடியை எப்படி உலக நாடுகள்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க. ஷாயின் பாக்கு இருந்தது, அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் வந்த பொழுது இந்த வன்முறையை கட்டவிழ்த்து திட்டமிட்டு இது பண்ணாங்க. அதை அடக்குவதற்காக டெல்லி காவல்துறை களமே இறங்கிய போது அவர்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள். யார் பின்னாலேயே வந்த ஒபாமா சொல்லி ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்க. அவர்களுடைய இதுக்காக உரிமைக்காக அவங்க போராடுறாங்க. இங்கே இருக்கிற முஸ்லீமை யாரையும் வெளியில் அனுப்புகிறோன்னு சொல்லலை. இங்கே நான் உங்களை அடித்து வெளியில் அனுப்புவோண்டான்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது அது சரி தப்புங்கிறது அடுத்த வச்சுப்பான். ஏன்னா இல்லீகல் இமிகிரண்ட் தான், அவனை வெளியில் அனுப்பணுங்கிறது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல், மதுரையில் அமித்ஷா அதிரடி பேச்சு. சேலம் தீவட்டிப்பட்டி உயர்நீதிமன்றத்தால் இடைக்கால தடை விதிக்கப்பட்ட இடத்தில் முஸ்லிம்கள் பக்ரீத் தொழுகை. மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து ராகுல் தொடர்ந்து பொய் பிரச்சாரம், ஃபட்னவிஸ் தேர்தல் ஆணையம் பதிலடி. கனடா G7 மாநாட்டில் மோடி கலந்து கொள்ள உலக நாடுகள் அழுத்தம். சட்ட விரோத குடியேறிகளால் லாஸ் ஏஞ்சல்ஸில் வன்முறை, அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய ட்ரம்ப். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்காரு, பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது.
2026 கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு பேசியிருக்காரு. திமுக என்கிற இந்த ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரியும் விமர்சனங்களை கடுமையாக வச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா நேற்று முன்தினமே வந்து விட்டார். பாஜகவுடைய பொறுப்பாளர்கள்லாம் சந்திச்சிட குறிப்பாக அந்த உட்கட்சி தேர்தலாம் நடந்து அதில் மண்டல் தலைவர்கள், கிளைத்தலைவர் அந்த லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் கூட அதில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தலுங்கிறது எவ்வளோ முக்கியமானது, கூட்டணி கட்சியோடு எப்படி இணைந்து வேலை செய்வது, நம்முடைய டார்கெட் என்னவாக இருக்கணும், திமுகவை அன்சீட் பண்ணணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற பல ஸ்ட்ராட்டஜியை அவர் பேசியிருக்கலாம். இன்னும் தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி இன்னும் கெட்டி ஆயிருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அண்ணாமலை ஒரு நேரத்தில் சொன்னார் நம்ம தனியாக நிற்கலாம் அப்படின்னு. சார் அது வேண்டான்னு சொல்லி இப்போ கூட்டணி அப்படிங்கிறாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாது, கூட்டணியோடு சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க போகிறோம், அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. இப்பொழுது கூட்டணி ஆட்சி அப்படின்னு மீடியாக்கள்லாம் வந்திருக்குது. இது எதை மீன் பண்ணி அமித்ஷா சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெரில. இந்த இது சொன்ன பிறகு அதிமுக இன்னும் எப்படி ரியாக்ட் பண்ண போது, வர தேர்தல் எப்படி இருக்கும், ஒருவேளை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாது அப்படின்னா பாஜக மேலிடம் என்ன முடிவு செய்யும், இதெல்லாம் போக போக தான் தெரியும். நம்முடைய ஒரு கன்சர்ன் இருக்குது என்னென்னா, அதிமுகவோடு கூட்டணின்னு வச்சுட்டீங்க, அதை எப்படி சந்தித்து தேர்தலை எப்படி அணுக போகிறீங்க, எவ்வளோ சீட் கிடைக்க போகுது, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த சமூக வலைதளங்களில் சில சிக்கல்கள் போயிட்டுருக்கு. இதை முதல்ல அட்ரஸ் பண்ணணும் தமிழக பாஜக அப்படிங்கிறது தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய கருத்து. ஏன்னா நான் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பார்க்குறேன், அண்ணாமலைக்கு ஆதரவானவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போது இருக்கக்கூடிய தலைமை வந்து எப்படி அடுத்தடுத்த நகர்வுகள் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறத அந்த விஷயங்களையும் பண்ணுறாங்க. ஆனால் இது ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். பாஜக சமூக வலைதளங்களை பொறுத்தளவு பாஜகவிலே கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களையும் தாண்டி வெளியிலிருந்து தான் அதிகமாக ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அது அண்ணாமலைக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறத நேற்று அமித்ஷா வந்து கண்ணுக்கு நேராகவே பார்த்துருப்பாருங்கிற அந்த செய்தியும் இருக்குது. ஏன்னா அவருடைய பெயரை சொல்லும் பொழுது, அவர் அந்த மேடைக்கு வரும் பொழுது அண்ணாமலை வருகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது பாஜக தொண்டர்கள் எவ்வளோ உற்சாகமாக அவரை வரவேற்கிறாங்கன்னு பார்க்குறோம். தலைமை உரையில் வரவேற்பு அது செய்யும் பொழுது அண்ணாமலை பெயரை ப்ரொஃபசர் சீனிவாசன் சொல்லும் பொழுது எப்படி வரவேற்றார்கள் பார்க்குறோம். பிறகு அமித்ஷா அவர்கள் பேசுகிறார், அப்பொழுது அண்ணாமலை குறித்து பேசும் பொழுதும் எப்படி பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தோடு எப்படி துண்டெல்லாம் வீசி காட்டினாங்கன்னு பார்க்குறோம். இதில் ஒரு நிதர்சனம், அவருக்கு இன்னும் தமிழக பாஜக கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிறகு இந்திய லெவலில் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க, ஏன்னா அவர் இப்போ மாநில தலைவர்லேருந்து இப்போ வெளியில் வந்திருக்கிறாரு, அவருக்கு இன்னும் மேலே வேறு ஏதாவது பொறுப்புகள் கொடுப்பாங்களா, அந்த பொறுப்புகளோடு சேர்ந்து தமிழக பாஜகவோடு சேர்ந்து அவர் எப்படிப்பட்ட பங்களிப்பை செய்து திமுக, ஏன்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசியது நம்மளுடைய ஒரே இலக்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு மிக அற்புதமாக பேசியிருக்கிறார். பாஜக செய்திருக்கக்கூடிய இந்த 12 ஆண்டுகளில் செய்த சாதனைகள் பட்டியலிட்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அமித்ஷா என்ற தனி நபர் அவர் அமைச்சரான பிறகு இந்த மாவோயிச கூட்டத்தை ஒழித்ததாக இருக்கட்டும், 370 அப்ரகேஷனாக இருக்கட்டும், அவர் தனிப்பட்ட முறையில் செய்த சாதனைகள் எஸ் எ மினிஸ்ட்ரி இது. ஸோ அவர் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒரு சாணக்கியத்தனமாக செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை அப்புறப்படுத்தி பாஜகவை ஆட்சி கட்டிலே அமர்த்திய பெருமை அமித்ஷாவுக்கு இருக்குது. அவர் இன்று மதுரைக்கு வந்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப தமிழகத்தில் இதே போன்ற ஒரு மாற்றம் நிகழும். இங்கே இருக்கக்கூடிய திமுகவினரும் சரி, அந்த திமுக கூட்டணி சொல்லி ஒவ்வொரு முறையும் அமித்ஷா வராரு, மோடி வராங்க, இவங்கெல்லாம் வந்ததுனால அவங்களுக்கு தான் பயம் இருக்க தவிர எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக போக தான் அவங்களுக்கு பயம் இருக்குதா இல்லை பயம் இருப்பதை வெளிக்காட்டாமல் இருக்கிறார்களாங்கிறது அடுத்தடுத்த நகர்வு தெரியும். ஏன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது கிட்டத்தட்ட 35,000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கிறது, எங்கு பார்த்தாலும் ஊழல் இருக்குது, பிரிவினைவாதம் அதிகமாக இருக்கிறது, கொலை கொள்ளைங்கிறது அன்றாட நிகழ்வாக இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை விட இந்த பாஜகவிற்கு ஃபவுண்டேஷன்ங்கிறது இந்துத்துவ
சிந்தனை அப்படிங்கிறத விதைக்கும் விதமாக திருப்பரங்குன்றம் மலையை பற்றி பேசி முருகன் மலை, அதை எப்படி சிக்கந்தர் மலைன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி அந்த கால அளவு சொல்லும் பொழுது பார்த்துங்க 1000 ஆண்டுல குறுக்கிட்டாரு அமித்ஷா அப்படின்னு வெங்கடேசன் உருட்டின அந்த விஷயங்களை பார்க்குறேன். அவர் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த வரலாற்றை தான் அவர் சொன்னார். ஆனால் அதை வசதியாக மறைந்து விட்டு அவர் பேசினதாக இருக்கட்டும். இப்பொழுது நடக்க போகிற முருக பக்தர்கள் மாநாடு, இது குறித்தும் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். ஏன்னா நமக்கு வேறுங்கிறது இந்துத்துவம் தான். அதை இங்கு முதலில் அதை இந்து ஓட் பேங்க் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணது ராமகோபாலன். அவர் சார்ந்த இந்து முன்னணி இந்த முருக பக்தர்கள் மாநாடை தொடங்கி இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தப்படுகிறது தமிழகத்தில். அதற்கு பாஜகவினர் அந்த மாநாடு மிகப்பெரிய அளவு வெற்றியடைய எல்லா விதமான பணிகளையும் செய்ய வேண்டும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் சரியான பாதை திசையை காட்டியிருக்கிறார். ஒற்றுமையாக தமிழக பாஜக செயல்பட்டால் திமுகவை வீழ்த்துவது மிக எளிதாக இருக்கும். கூடவே கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து செய்யும் பொழுது மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு தான் பார்க்குறோம். பார்ப்போம். அடுத்த செய்தியாக பக்ரீத் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம பார்க்குறோம், ராமேஸ்வரம் பகுதிகளில் கடற்கரையோரம் எல்லாம் பக்ரீத் கொண்டாடப்பட்ட காட்சி, ட்ரோன் காட்சிகள் எல்லாம் செய்தியில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் ஏற்கனவே தெரியும், சேலம் காடையம்பட்டியில் ஒரு சர்ச்சைக்குரிய இடம், அந்த இடத்துல எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது ஏற்கனவே பஞ்சாயத்தில் இருக்குது அந்த இடம். அந்த இடத்துலையுமே சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது பார்க்குறோம், ஜூன் 22 இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ரெப்ளிகா 6 படை வீடுகளுக்கு அதற்கெல்லாம் அனுமதி மறுக்கப்படுகிறது. இப்போது இது போன்ற கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஏற்கனவே அது தடை செய்யப்பட்ட பகுதி அந்த காடையம்பட்டி, அந்த இடத்துல சிறப்பு தொழுகை நடைபெற்றிருக்கிறது. இப்போ கடற்கரையோரங்களிலுமே தொழுகை நடைபெற்றிருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திராவிட மாடல் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டில் டு த கோர் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். திண்டுக்கல்ல உங்களுக்கு சமீபத்தில் பார்க்குறோம், இந்த முதல்வரையே மிரட்டக்கூடிய அளவில் கிறிஸ்துவ மாநாடு நடந்தது. அதாவது கன்வெர்ட் ஆன வன்னியர்களுக்கு எம்பிசி அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கும் வேணும், உங்கள்கிட்ட கெஞ்சக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா கிறிஸ்துவன் என்று சொல்லக்கூடிய, தன்னை பெருமையாக சொல்லக்கூடியவரே இப்போ கட்சி தொடங்கியிருக்கிறாரு. அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த இதெல்லாம் இருக்குது, பார்த்து நடந்துக்கங்கிறது மாதிரி ஒரு மிரட்டல் சொன்ன அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். அதை அவங்க பெரிய அளவு சீரியஸாக எடுத்துக்கிட்டல. ஏன்னா திமுக நாங்கள் போட்ட பிச்சையிலே ஆட்சி அப்படின்னு ஜார்ஜ் பொன்னையா சொன்னதையே அவங்க சீரியஸாக எடுத்துக்கலைங்கிறத பார்க்குறோம். அதற்கு சைமல்டேனியஸாக நடந்த பல கிறிஸ்தவ கூட்டத்திலேயே நான் இது உங்களுக்கான ஆட்சின்னு இந்த ஆட்சி சொன்னதும், போகிற இடத்துலலாம் அப்பாவு என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது கிறிஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் இஸ்லாமியர்கள் அவங்க கேட்காததையும் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கிறது. ஏற்கனவே ஹஜ்ஜு கமிட்டி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கட்டடம் இருந்தால் கூட நாங்களும் ஒரு பக்கத்தில் நாங்கள் ஒரு 60 கோடி ரூபாய் செலவில் உங்களுக்காக கட்டடம் கட்டி தரோம் அப்படிங்கிறது. பயங்கரவாதி பாட்ஷா ஊர்வலம், மரண ஊர்வலம், அந்த இறுதி யாத்திரை, அதுக்கு 5000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டாங்க. அவங்க ஊர்வலமாக போகிறதுக்கு எந்த ஒரு சிக்கலும் ஏற்படுத்தாத அளவுக்கு அதை தடை பண்ணியிருந்தால் அவங்க எப்படி செயல்பட்டிருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அனுமதி கொடுத்தாங்களா, அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த அரசுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால கொடுத்தாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு இல்லாத இடைஞ்செல்லாம் கொடுக்குறாங்க, அதனால தான் கோர்ட்டே கட்டுது. ஒரு பக்கம் அனுமதினு சொல்லிட்டு அந்த அறுவடையுடைய ரெப்ளிகா வைக்கக்கூடாதுன்னா இது எந்த வகையில் நியாயம், எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னா கமிஷனர் கேட்டிருக்காங்க கோர்ட்டு. இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட அந்த சேலம் காடையம்பட்டி அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் பன்றியை பலியிடக்கூடிய இடம்லாம் இருக்குது. இப்போ இதை நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு குடியாத்தம் பக்கத்தில் நடந்த அந்த சம்பவங்களையும் பார்க்குறேன். அது அங்கே நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் கோழி, ஆடு, பன்றி பலியிடுவது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பன்றியை தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸு. நீ இவ்வளவு வருஷம் வேணால் நீ பண்ணியிருக்கலாம், பலியிடுதல் கொடுத்துருக்கலாம், உன்னுடைய வழிபாட்டு முறையை செஞ்சுருக்கலாம். ஆனால் அங்கே இப்போ ஒரு ஆள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டான், அதுவும் சாதாரண ஆளில் எஸ்டிபிஐலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டான். அவங்களுடைய தாய் அமைப்பை நாங்கள் பேன் பண்ணியாச்சு, ஆனால் அதில் இருக்கிறவங்களாம் இன்னும் இதுலேயும் இருப்பாங்க, அதனால் அவங்கள எதிர்த்தெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அந்த பன்றிக்கு பாதுகாப்பு இருந்தாங்க போலீஸ். காரணம் அந்த பலியிடுதல் நிகழ்ச்சி நடந்துடக்கூடாதுன்னு. இப்போ அப்படியே நீங்கள் அங்கே வரீங்க சேலம் காடையம்பட்டியில், கோர்ட்டு சொல்லுது
கன்ஸ்ட்ரக்ஷன் இப்பொழுது பண்ணக்கூடாது, மாவட்ட நிர்வாகம் இதற்கு சரியான பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சப்பையும் கூட ஏற்கனவே ரம்ஜான் தொழுகை இங்கே நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வீட்டிலேருந்தே வெளியில் வர முடியாத அளவுக்கு போலீஸ் பந்தோபஸ்து. அதாவது 150 பேர் அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் இல்லவே இல்லை, வெளிப்பகுதியிலேருந்து வந்து தான் அங்கே நமாஸ்க்கு வராங்க. அவங்களுக்கு 150 பேர் வந்தாங்கன்னா 200 போலீஸ் அவங்களுக்கு பாதுகாப்பு. எதுக்காகனா இருக்கக்கூடிய அந்த 30-40 ஃபேமிலி வீட்டை விட்டு வெளியில் வராமல் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரியும், அவங்க வீடியோ ஷூட் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி நடத்துனாங்க. இப்பொழுது என்னென்னா, ஏற்கனவே நமக்கு போலீஸ் பந்தோபஸ்தோடு நம்ம ரம்ஜான்லேயே பண்ணிட்டோம், பக்ரீத்தை நம்ம யார் தடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியூர்லேருந்து வந்து தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே லோக்கலில் அவ்வளோ முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ வெளியிலேருந்து வந்து இந்த தொழுகை பண்ணியிருக்காங்க. அதோடைய வீடியோ காட்சியெல்லாம் கூட வந்திருக்குது. இந்த அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்குமான அரசு தான், இந்துக்களுக்கு ஆதரவாக கூட இல்லை. அதாவது நியாயமாக கூட இந்துக்களின் நியாயமான கோரிக்கையை கூட செய்ய முடியாது. அதாவது இந்து முன்னணி நடத்தக்கூடிய மாநாட்டை சங்கிகள் மாநாடுன்னு அவரால் தைரியமாக சொல்ல முடியுது. ஆனால் முதல்வருக்கே சவால் விடக்கூடிய கிறிஸ்துவ மாநாட்டை அவரால் எதிர்த்து அவங்களால பேச முடியல. இதிலிருந்தே இவங்க யார்கிட்ட பயப்படுறாங்க, யார்கிட்ட பம்புறாங்க, யார்கிட்ட பதுங்குறாங்கங்கிறது தெரியும். இந்துக்கள் என்றால் அப்படியே பாயிறது அப்படிங்கிறது ஒரு இதாக வச்சுருக்காங்க. தேர்தலில் அவங்களுக்கு அதற்கான விலை கொடுக்கணும். இதை சாதாரண இந்துக்கள், அதாவது ஃபென்ஸ் சிட்டர்னு சொல்லுவான், நான் வந்து செக்குலரான நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா திமுகவில் வந்து இந்துக்கள் இல்லையா, அங்கே இங்கே குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு போகிற எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பேசக்கூடிய இந்துக்கள் இருக்காங்கல்ல, அவெல்லாம் இந்த பக்ரீத்துக்கு முதல்வர் வந்து எப்படிப்பட்ட வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விசாக நட்சத்திரம், மிக தமிழகம் முழுக்க எங்கள் பிரம்மாண்டமான திருவிழா நடக்குது. எங்கே பார்த்தாலும் அபிஷேக ஆராதனைகள் எங்கே பார்த்தாலும் நடந்திருக்கு. ஒரு வார்த்தை, இது செக்குலர் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. பக்ரீத்துக்கு ஆஹா ஓஹா அதோடைய தான தர்மங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் விழாவாரியாக ஈவன் அங்கே முஸ்லீம் லீடர்ஸ் கூட யாரும் அப்படி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி வாழ்த்து சொன்ன ஸ்டாலின் அவர் சொல்லணும், நம்ம அழலை, ஆனால் நீங்கள் எல்லாருக்குமான பொதுவான அரசுன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் இதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் தான் நடந்து முடிந்தது. அதில் பாஜக, ஆளுங்கட்சியாக இருந்த பாஜக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. முதல்வராக தேவேந்திர ஃபட்னவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி வழக்கம் போல இந்த வெற்றி வந்து தில்லுமுள்ளு செய்து கிடைத்த வெற்றி, தேர்தல் ஆணையத்தோடு பாஜகவும் கூட்டணி வைத்து இந்த தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படிங்கிற ஃபிக்ஸிங் நடந்திருக்கு. ஆமாம், அந்த கரெக்டான வார்த்தையை சொல்லணும்னா மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த விமர்சனத்துக்கு பதிலாக மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையம் முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸும் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது எதை தின்றால் பித்தம் தெளியுங்கிற ஒரு நிலையில் காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த சர்வே எல்லாமே என்னென்னா, மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. அதில் காங்கிரஸுக்கு நிறையா சீட்டு வரப்போகுதா, அகடி அந்த கூட்டணி, சிவசேனா அதாவது உத்தவ் தாக்கரே தலைமையிலான அவங்களுக்கு சீட்டு வரப்போகுதா, இல்லை சரத்பவார் கூட்டணி அவங்க கட்சிக்கு அதிகமாக சீட்டு வரப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மினிஸ்டர்ஷிப்பு யார் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அவங்க யோசிச்சுட்டாங்க. ஆனால் அதற்கு முற்றிலும் முரணாக ஒரு தேர்தல் ரிசல்ட் வந்ததுலேருந்தே அவங்களால தாங்க முடியல அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு இன்னும் என்னென்னா, அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைன்னா, இந்த லோக்சபா தேர்தல் அதில் வந்து ஒரு 99 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து வளர்ச்சி ட்ரெண்டிங்கில் தானே இருக்கோம், ஆன்டி மோடி வேவ் தானே இருக்குது. அப்போனா மகாராஷ்டிராவில் நம்ம தோற்றுருக்க கூடாத, எப்படி தோற்றோம் அப்படின்லாம் ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹரியானாவில் என்னென்ன கூத்து நடந்தது அப்படிங்கலாம் தெரிஞ்ச பிறகும் கூட மகாராஷ்டிராவில் மட்டும் அவர் தொடர்ச்சியாக என்ன பேசுகிறாருன்னா, நாங்கள் தோற்றுருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா நாங்கள் முழுவதுமாக இந்துத்துவ எண்ணத்தோடு இருந்த சிவசேனாவையே எங்களோடு கூட்டணி வந்த பிறகு இந்துத்துவாவை வந்து கை கழுவி விட்டு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கே ஆதரவாக செயல்பட்டது. சிவசேனாவுக்கு அப்பா நாங்கள், அவனை தாண்டியே நாங்கள் வந்து முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டை நாங்கள் ஆல்ரெடி வி ஆர் ஆன் த ரோடு. அப்புறம் எங்கள்கிட்டேருந்து பிரிஞ்ச சரத்பவார் இருக்கார், அவர் மட்டும் என்ன தொக்கா, அவரும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி.
ஒரு ஆளை வந்து இந்துத்துவாலேருந்து முஸ்லீம் ஆதரவாக மாற்றிருக்கிறோம், நாங்கள் 2 பேருமே முஸ்லீம் ஆதரவு, நாங்கள் எப்படி தோப்போம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஆனால் இந்த மெர்ச்சன்ட்னு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு ஒரு அழகாக அனலைஸ் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் ஓப்பன் அப்படிங்கிற மேகசைனில். இந்த குடும்பம் என்ன நினைக்குதுன்னா, இந்த பிரைம் மினிஸ்டர்ஷிப்புங்கிறது அது நமக்கு உரியது, இது எப்படி மற்றவங்களால பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுது அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பையிலேருந்தே ஒரு பெரிய ஒரு உளச்சிக்கலில் அவங்க மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இந்திரா காந்தி அவங்க அவங்களுடைய பாதுகாவலரால் கொலை செய்யப்பட்டாங்க. உடனடியாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர் வழிநடத்துறவங்க ராஜீவ்காந்தி வராரு, அவர் ஆட்சி. அதற்கு பிறகு 400க்கும் மேற்பட்ட சீட்டில் வந்து வெற்றி பெற்றே ஆட்சி அமைக்கிறாரு. பிறகு அவர் பயங்கரவாத இதுக்கு இறந்து போயிடுறார் தமிழகத்தில் விடுதலை புலிகளால். அதற்கு பிறகு நடந்த தேர்தல் இப்படியெல்லாம் வரும் பொழுது ஒரு கட்டத்தில் நரசிம்மராவ் ஆட்சி, கூட்டணி ஆட்சி இது வருது. கூட்டணிக்கு இவங்க சம்மதிச்சு அப்படியே ஆட்டணி போயிட்டு ஒரு நான் நேரு ஃபேமிலியிலேருந்து வந்து சிறப்பாகவே, அதுவும் பொருளாதார சிக்கலில் இருந்த இந்தியாவை மீட்டார் நரசிம்மராவ். இவர் பெரிய அளவு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவாருங்கிறதுக்காக அவருக்கு எதிராக எப்படி காய் நகர்த்தல் நடந்ததுங்கிறத ஒன்று பார்க்குறோம். அதற்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி வருது. அப்பொழுதே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20% தான் வாக்கு, 28% வாக்கு வங்கி இருக்குது. சோனியா காந்தி தான் பிரதமர் ஆவார் அப்படிங்கிறப்ப நம்ம ஊர்லேருந்து இருந்த ஒரு விஞ்ஞானி ஒரு கேள்விக்குறியை வைத்த உடனே வேறு வழி இல்லாமல் சோனியா காந்தியால் பிரதமர் ஆக முடியல, ஒரு பொம்மை போல் ஒரு ஆளை வைக்கிறார். அவர் வந்து பொருளாதார சிந்தனையாளராக இருந்தால் கூட அவருக்கு மேலே ஒரு பாடி அமைச்சு ஒரு சூப்பர் பிரைம் மினிஸ்டராக சோனியா காந்தி இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் தானே மன்மோகன் சிங். 34 வயதிலேயே அரசியலுக்கு கொண்டு வராரு ராகுல் காந்தி அந்த குடும்பத்திலேருந்து. இவர் ஒரு சாமிங்காக அதாவது ராஜீவ் காந்திக்கு என்னதான் ஒரு சாமிங் அந்த அக்செப்டிவிட்டி இருந்தது இந்தியா முழுக்க. அழகாகவும் இருப்பாரோன்னு இந்த உயரம், அந்த இந்திரா காந்தியுடைய அந்த குடும்ப இது அப்படிங்கிறதுனால அவர் மீது ஒரு சாமிங் எல்லாருக்கும் இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம பையனுக்கும் இருக்கும் அக்செப்டன்ஸ், எங்கே பார்த்தாலும் இருக்குன்னா ஒரு அரசியலுக்கு கொண்டு வராங்க. உடனடியாகவே அவங்களுக்கு சேஃபான சீட்டில் அமேதியிலேருந்து அவர் வெற்றி பெற்றுலாம் எம்பி ஆகிறார். இவர் அந்த உச்ச பதவிக்கு தயார். ஆரம்பத்தில் அவருக்கு கொடுக்கறதா இல்லையாங்கிறதே என்ன, அவரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலையில், ஏன்னா அவர் அப்போ தானே அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு. அவர் வந்து ஒரு செட்டுக்கு நான் அந்த இதுக்கு தகுதியானவன் அப்படின்னு தன்னை அவரே நினச்சிக்கிறார். நான் கூட பிரைம் மினிஸ்டர் ஆகலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுது மன்மோகன் சிங் செகண்ட் டேர்ம் வருது, யூபிஏ டூர். அப்போ தான் வந்து அவர் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை எல்லாம் அவர் கிழிச்சு போடுறார். நான் அவரை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுக்கு, பொதுவெளியில் காட்டுவதற்கு. அடுத்தது பையன் தயாராகிட்டான், இவனை பிரைம் மினிஸ்டராக நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த குடும்பம் நினைக்குது. ஆனால் அதற்குள்ளாகவே சோனியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர், இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாம் மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணுறாங்க. A to Z. இங்கே நம்ம ஸ்பெக்ட்ரம் ஊழலேருந்து எல்லாம் பார்க்குறோம், A to Z வரைக்கும் கோல் இது காமன்வெல்த்து என்னென்ன வகையான ஊழலாக எல்லாம் பண்ணுறாங்க. அப்பொழுது தான் அவங்களுக்கு குஜராத்திலிருந்து ஒரு உருவம் வெளியில் வருது. அது 12 வருஷம் அங்கே வந்து மிக அற்புதமான ஆட்சி நடத்திட்டு, எப்பொழுதும் உத்தரப்பிரதேசத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து டெல்லியிலேருந்து வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர் வந்து குஜராத்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணி எங்கேயோ இருந்த பிஜேபியுடைய இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் அங்கே ஏறுகிறது. ஏற்கனவே கூட்டணியில் இவங்க இருந்தால் கூட ராஜீவ்காந்தி இறந்துறாரு. அதுக்கப்புறம் இருக்கப்போ வாஜ்பாயை கூட இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு தடவை கவிழ்க்கிறாங்க. அதுக்கு பிறகும் கூட கூட்டணி ஆட்சியே 4 வருஷம் 4.5 வருஷம் ஓட்டிடுறாரு. அதனால் அந்த ஒரு கோபம் இருக்குது. அதற்கப்புறம் மன்மோகன் சிங் 2 டேர்மு. ஸோ அவங்களுக்கு அந்த அரிப்பு, ஐயோ பிரைம் மினிஸ்டராக நம்மளால் ஆக முடியலையே அப்படின்னு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குஜராத்திலேருந்து அவளை வந்து மரண வியாபாரி என்று விமர்சித்த அந்த மனிதன் வந்து டேரா போட்டு இங்கே 2 வருஷம் 2 டேர்ம் ஓட்டிட்டான். 3ஆவது டேர்மில் இவங்க என்னென்னமோ குட்டிகரணம் பார்க்குறாங்க. அதற்கு பிறகும் போகுது. அதனால என்னென்னா டு த கோர் இவங்க மைனாரிட்டி, அதாவது இவங்களுடைய இப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% தான் ஆல் இண்டியா ஓட் ஷேர் இருக்குது. அவ்வளோதான் இருக்கா? அவ்வளோதான் இருக்குது. அதுவும் என்ன, அந்த மைனாரிட்டி முஸ்லீம் ஓட் ஷேர் இது எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா இவங்க கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய 99லேருந்து கிட்டத்தட்ட 20 சீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகாராஷ்டிராவில் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை இது பண்ணிட்டாங்க. அற்புதமாக பதில் சொல்லியிருக்கிறது தேர்தல் ஆணையம்.
ஏயா உன்னோட நீ எங்களை விமர்சிக்கல, தேர்தல் ஆணையம் வந்து கூட்டுக்களவாணி, நீ என்ன எங்களை சொல்லலை, உன்னுடைய கட்சிக்காரனை நீ சொல்லியிருக்கிற. ஏன்னா பூத் ஏஜென்ட்டு அவன் தான், அவன்கிட்டேருந்து சைன் வாங்கிட்டு தான் நாங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம். அவன் தான் ஒவ்வொரு ஆளை செக் பண்ணுறான், யார் ஓட்டர் லிஸ்ட்டு, இவனோட ஐடென்டிஃபை, இவன் தான் ஓட்டு போடுறானா அப்படின்னு. அதற்கப்புறம் இவர் என்ன கேட்குறாருன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ். இது என்ன கடைசியில் 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஓட்டிங் நடக்குது, இதெல்லாம் எப்படி இவங்க பண்ணாங்க அப்படின்னு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இது அங்கங்கே நடக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, உயர் நீதிமன்றம் எங்கள்கிட்ட கேட்டுச்சுன்னா அதற்கு பிறகு தான் நாங்கள் கொடுக்கணும். காரணம், இது ஓட்டர்ஸுடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்டது. இப்போ நான் ஓட்டு போட போகிறேன்னா, நான் யாருக்கு ஓட்டு போட, நான் ஒரு கட்சிக்கு ஆதரவாளனாக இருக்கேன்னா நான் மேபி பிஜேபிக்கு ஓட்டு போடலாம். இப்போ நான் என்னை வந்து ரிவீல் பண்ண போகிறீங்களா நீங்கள், இவன் பாருங்க இவன் பிஜேபி ஆள், இவன் பாருங்க ஏடிஎம்கே ஆள், இவன் பாரு டிஎம்கே ஆள், இது வந்து என்னுடைய ப்ரைவசி தானே, நீ எந்த ஃபுட்டேஜ் கேட்குற அப்படின்னு. நாங்கள் எலெக்ஷன் நடந்த அடுத்த 10 நாளில் எல்லா தேசிய கட்சிகளையும் பர்சனலாக அப்பியர் ஆகுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து சொல்லுங்கன்னு கேட்டோம். 5 கட்சியில் 4 கட்சி அப்பியர் ஆயிடுச்சு, நீ ஏன் வரல? அதே போல் ஒவ்வொருத்தரையும் ரிக்கிங் பண்ணலான்னு அவங்க ஒரு படம் காட்டுவாங்க. அவங்க தேர்தல் ஆணையம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றாங்க, எங்களுக்கு எய்த்தாப்பில் வந்து பண்ணி காட்டுப்பா அப்படின்னு. கபில் சிபல் யூகேல உட்காந்துக்கிட்டு ரிக்கிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சார். ஏன் தேர்தல் ஆணையம் இங்கே இருக்குது, டெல்லியிலே பாம்பேலே உட்காந்து காட்டு அவங்கள்ட்ட அப்படின்னு. இது போல் இது என்ன ஒரு செட் பண்ணுறாங்கன்னா, பீகார்லையும் தோக்க போகிறாங்க. அதற்கு இப்பொழுதே அவர் வந்து காரணத்தை சொல்லிட்டார். பார்த்துங்க, நான் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் சொன்னேன்ல, பாருங்கள் பீகார்லையும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு. இவருக்கு என்ன ஒரு ஆற்றாமைனா, நம்ம சொல்கிறோம், நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி மோடியை போய் திட்டிட்டு வாடான்னு சொன்னால் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் அசத்திவிட்டோம், எங்கள் இராணுவம் மாதிரி இந்த உலகத்திலே யாரும் இல்லை, மோடி சரியான டெசிஷன் எடுத்துட்டாரு, நாங்கள் துல்லியமான தாக்குதல் நடத்தினோம், டெரரிசம்ங்கிறது அதை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது அப்படின்னு உலக அரங்கில் அதிகமாக பேசப்பட்டது, ப்ரெஸ்ஸில் அதிகமாக பேசப்பட்டது யாருன்னா சசி தரூர், மிலிந்த் தியோரா, இது போல் காங்கிரஸ் முகங்கள் அதிகமாக இருக்குது. இன்னும் இவர் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இருக்காரு, அந்த மைனாரிட்டி வகுப்பை சார்ந்த ஓவைசி அதிகமாக பேசியிருக்கிறார். இங்கே பிரிவினை பேசக்கூடிய கனிமொழியை அங்கே போயிட்டு வந்து உங்களுடைய தேசிய மொழி எது அப்படின்னா டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி தானே ஒரு உருட்டுனார். அந்த பதிலுக்கு இவர் ஸ்டாலினே ஆஹா ஓகணும், அங்கே தமிழ்னு சொல்லியிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரில, ஆனாலும் அவங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொன்னதே இவங்க வந்து பெருமையாக சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடக்கலை. இவர் கட்சிக்காரர்களே இவர் சொல்கிறத கேட்கல, ஆனந்த் சர்மா கேட்கல, சல்மான் குர்ஷித் கேட்கல. அப்படிங்கிறப்ப வேறு யாரா அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்குது தேர்தல் ஆணையம், அதை வந்து அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இராணுவத்தை அசிங்கப்படுத்தினார்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அசிங்கப்படுத்தினார்கள். தேர்தல் ஆணையம் மோடியை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவை எதிர்ப்பு நிலையெல்லாம், ஏன்னா நம்ம எத்தனை விமானங்கள் வீழ்ந்தன அப்படின்லாம் கேள்வி கேட்டார். ஆகவே மோடி எதிர்ப்பு என்பதை ஒரு இந்திய எதிர்ப்பு மனநிலைக்கு அவர் வந்து விட்டார் அப்படிங்கிறது தான். இவர் இப்படித்தான் பேசுவாங்கிறதுக்கு ஒரே ஒரு கடைசியாக அந்த இதோட முடிச்சிடுறேன். என்னென்னா, இவர் ஸ்மிருதி இரானியுடைய தோத்த உடனே அதுக்கு பிறகு வயநாட்டில் வந்து எலெக்ஷன் நின்னார். இங்கே ஜெயிச்ச பிறகு என்ன நம்ம சொன்னார், நார்த் இந்தியாவில் ஓட்டு போடுற பேட்டர்னே வேறு மாதிரி ஆகிட்டுருக்கு, அங்கே இருக்கிறவங்களாம் எதுக்காக ஓட்டு போடுறான், என்ன நினச்சி ஓட்டு போடுறான்னு தெரியல, ஆனால் சவுத் இந்தியன் தான் ரொம்ப யோசித்து ஓட்டு போடுறவங்க, அதனால தான் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ இவர் தோற்பதற்கு காரணமாக இருந்த இவர் தொகுதியை சார்ந்த மக்களையே ஒரு இழிவுபடுத்தியவர். அதனால் இந்தியாவையும் தேர்தல் ஆணையத்தையும் ஒரு இழிவுபடுத்துவது ஆச்சரியமில்லை. அடுத்த செய்தியாக G7 மாநாடு, உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடுன்னே சொல்லலாம். இந்த மாநாடை வந்து ஏற்பாடு செய்வது அல்ல தலைமை தாங்குவதுங்கும் போது கனடா நாடு தான். இப்போ இதுவரை அதற்கான அழைப்பு இந்தியாவிற்கு விடுவிக்கப்படவில்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும், இந்தியா புறக்கணிக்கப்பட்டது பார்த்தீங்களா, ஏன்னா பாரத பிரதமர் மோடியோட செய்கை சரியில்லை, வெளியுறவு கொள்கை சரியில்லை, அதனால தான் புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், அதை ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருந்தாங்க. இப்போது கனடா அரசு வந்து இந்தியாவிற்குமே அழைப்பு விட்டிருக்கிறது. இப்போ இதுக்கு பின்னாடி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, உலக நாடுகளின் அழுத்தம்
அதனால தான் கனடாவுக்கு வந்து வேற வழியே இல்லை, அதனால தான் கனடா கூப்பிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது உண்மை அதான். ஏன்னா அந்த கனடாவின் புதிய பிரதமர் கென்ரே அவர் வந்து மோடிகிட்டையும் பேசியிருக்கிறார், மோடியும் அது அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய புதிதாக பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு கலந்துக்கிறத பற்றி கன்கரன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. நீங்கள் சொன்னது மாதிரி ஆரம்பத்தில் பாருங்கள், G7 பிரிக்ஸு இதிலெல்லாம் வந்து இந்தியா வந்து ஆஹா ஓஹோன்னு மோடி தான் அதில் எல்லாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, கனடா ஹோஸ்ட் பண்ண இந்த மாநாட்டுக்கு கூட மோடியை கூப்பிடல அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் வரா என்ன இப்போ நம்ம கேட்போம்ல, கல்யாணத்தில் யாராக இருப்பா வரா எல்லாம் அதுன்னு. இப்போ கருப்பழனி இப்போ அழுதுகிட்டு இருக்கார்ல, எங்கேயுமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, காரணம் எங்கள் பெரியப்பா தான் பழகருப்பை எங்கேயும் என்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி G7 யாரெல்லாம் கூப்பிட்றீங்க அப்படின்னு தான் எல்லோரும் இதெல்லாம் கூப்பிட்றோம் அப்படின்னா. இந்தியாவே அப்படின்னா இல்லைங்க, எங்களுக்கு டேர்ம் சரியில்லைங்க, ஏன்னா காலிஸ்தானி பயங்கர நிஜார் அவரை கூட அந்த கேஸ் போயிட்டுருக்கு, கூப்பிட்றத பற்றி பேசுகிறேன். ஓஹோ, அவங்க வரலன்னா எதுக்கு G7? அது எதுக்கு நீங்கள் வருஷம் அது நீங்கள் நடத்துறதுல நாங்கள் ஏன் கலந்துக்கணும் அப்படின்னு சில நாடுகள் சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதுதான் அந்த பிரைம் மினிஸ்டரே ஒரு வழிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாரு, உலகிலே நாங்கள் ஏற்கலை, அது அடுத்தது, எங்களுக்கும் அவங்களுக்குமான பஞ்சாயத்துங்கிறது வேற. ஆனால் உலகிலேயே 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடு இப்போ வந்து பாஸ் பண்ணி 4க்கு வந்தாச்சு, ஜப்பானையும் இது பண்ணியாச்சு. அப்படிப்பட்ட ஒரு நாடை எப்படி புறக்கணிக்க முடியும்? அதனுடைய தலைவர் மோடியை எப்படி உலக நாடுகள்லாம் அழுத்தம் கொடுக்குது, அவர் வந்தால் நாங்கள் வரோம், அவர் இல்லாத ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து என்ன அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் வந்த உடனே வேறு வழி இல்லாமல் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பிரச்சாரம் தான் பண்ணுவாங்கன்னா அவர் அப்படித்தான் நடந்தது அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த நாட்டை சேர்ந்த ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு அந்த கட்சியை சார்ந்தவரும் சொல்கிறார். எங்களுக்கு எங்கள் அரசுக்கு வெளிநாடுகளில் இருந்து அழுத்தம் வந்தது உண்மை, பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்துக்கலன்னா அப்புறம் அந்த G7 எதுக்கு அவங்க உங்கள் ஊரில் நடத்துகிறீங்க அப்படின்னு. இப்போ அதை ஒட்டி இன்னொன்று என்னென்னா, மோடி கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்ங்கிறது நம்முடைய ஒரு பார்வை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தானி பயங்கரவாதிகள், அது வந்து ஒரு ஹெவன் மாதிரி இருக்குது காலிஸ்தானி பயங்கரவாதிகளுக்கு. சில மாகாணமே அவங்க கையில் வச்சுருக்காங்க. அங்கே இருந்து இந்தியாவிற்கு சவால் விடுறாங்க, நாங்கள் மோடியே போட்டு தள்ளிடுவோம் நினச்சோம்னா அப்படின்னு. ஏற்கனவே அங்கே சில பேர் அன்னோன் ஆட்களை வைத்து சில பேர் பயங்கரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கா. அதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கும் அஜித் தோவலுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கும் அமித்ஷாவுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கும் மோடிக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இவர்களை எல்லாம் காரணம் காட்டினார்கள். ஜெய்சங்கர் மோசமான ஆள், அஜித் தோவல் தான் அந்த நிஜார் கொலைக்கு பின்னால் இருக்கிறா அப்படின்லாம் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். அவர் யாருன்னா, தமிழகத்திலே திண்டுக்கல்லில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா வந்து இங்கே இறங்கி அவங்களுக்காக சேவை செய்யக்கூடிய அளவு இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ, தமிழர்களின் மாண்பையும் மரியாதையும் சுயமரியாதையும் காப்பாற்றக்கூடியவர், பொங்கல் பண்டிகைலாம் வேட்டி கட்டிட்டுலாம் அவர் கலந்துப்பார் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அங்கே கனடா பொறுத்தளவு பார்த்தோம், இலங்கை தமிழர்கள் இந்த தமிழர்கள் கிடையாது, இலங்கை தமிழர்களுக்காக அவர் அது காலிஸ்தானி பயங்கரவாதிகளே பிளட்டண்டாக அவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள். இந்த கனடா தேர்தலிலே கூட இந்தியா ஆளுமை செலுத்தி எங்களுக்கு எதிராக செயல்படுகிறதுன்னு ஆரம்பத்தில் புலம்புன ஆள். ரிசல்ட்டும் பாவம் அவருக்கு எதிராக ஆயிடுச்சு. அவர் பிரைம் மினிஸ்டர் எப்பொழுது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை குறை சொன்னாரோ அவர் அந்த பிரைம் மினிஸ்டர்ஷிப்லேருந்தே அவர் வெளியில் போகக்கூடிய அளவுக்கு பார்த்தோம். எதிர்கட்சிகள் அவருக்கு கொடுத்த அழுத்தம், சொந்த கட்சியிலே அவர் நீ இருந்தால் அந்த நாடு விளங்காதியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டதெல்லாம் பார்க்குறோம். ஆகவே இதெல்லாம் அவர் இதில் வந்து போகுமா இல்லையா அப்படின்னு இந்த வடிவேல் இதில் சொல்கிறது மாதிரி ஏற்கனவே அவரை ஏதோ திட்ட போய் தான் ஜஸ்டின் ட்ரூடோ சீட்டு காலி ஆணுச்சு. நம்மளும் ஏதாவது ஆர்வக்கோளாறில் ஏதாவது பேச போய் நமக்கும் ஏதாவது ஆப்போ வச்சுட்டான்னா என்ன பண்ணுறதுங்கிற அந்த ஒரு பயம் இருக்கலாம். அடுத்தது இந்தியாவை பொறுத்தளவு நீ வந்து இந்தியாவில் வந்து அங்கேருந்து ஆதரவு செய்து இங்கே ஒரு பயங்கரவாதிகளை அனுப்பிச்சி மோடியை கொள்ளுவேன்னா அந்த ஊருக்கே நான் வரேன், நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சாக கூட இதை எடுத்துக்கிட்டு ஒத்துருக்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உலக அரங்குக்கு இப்போ காக்கணும் எந்தெந்த நாடெல்லாம் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கும், அதாவது ஹியூமன் ரைட்ஸை பற்றி கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு சில நாளில் இந்த கனடாலாம் உண்டு. அதனால் அங்கேயே போயிட்டு உன் ஊரில் தான் பயங்கரவாதிகள் அதிகமாக இருக்கிறாங்க, அதுவும் இந்தியாவில் பயங்கரவாத செயல்களை செய்துட்டு இங்கே வந்து பத்திரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் தலைவர் போய் அங்கே கலந்து கொள்ள போகிறார் அப்படின்னு பார்க்குறேன். போக போக இந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நிறைவு செய்தியாக, அமெரிக்காவில் கடந்த சில வருடங்களாகவே
இந்த இல்லீகல் இமிகிரண்ட் பிரச்சனை வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. பல நாடுகள் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். பல நாடுகள் அடையாளங்களை இழந்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் லாஸ் ஏஞ்சல். அது இனிமேல் லாஸ்ட் ஏஞ்சலாக தான் ஆயிடுமோ அப்படிங்கக்கூடிய கவலையும் வந்திருக்கு. அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு. அந்த கலவரத்தை முன்னெடுத்தது அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு பத்திரிகை தகவல்கள் சொல்கிறது. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட 114 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து கைது செய்யக்கூடிய வேலையில் ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு அங்கங்கே காரை கொளுத்துறது இதெல்லாம் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை, நான் பேசிதான் சரி பண்ணேன் தெரியல அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லக்கூடிய ட்ரம்ப் அவர் வீட்டு கொல்லை பக்கத்தில் இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்கிறத அவர் இப்போ தான் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். காஷ் பட்டேல் எஃபிஐயோட இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு காவலரை அங்கு வந்த காவலர்களை வந்து தாக்குதல் நடத்திருக்கீங்க, அவங்க மேலே வந்து இந்த கொக்டைல் அந்த இது பெட்ரோல் இந்த இது அடிச்சிருக்கீங்க, அதனால் இதை ஏற்க முடியாது, இது அமெரிக்க சட்டத்திற்கு அந்த லா அண்ட் ஆர்டர் அந்த விஷயத்திலே இது எதிரானது, ஆகவே உங்களை வந்து தண்டிக்கலாம், உங்களுக்கு சிறை தண்டனை தான் அப்படின்னு அவர் மிரட்டியிருக்கார். இதை அவர் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ண உடனே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறப்போ அவர் இந்திய வம்சாவளி, ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை தான் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் நடந்து நீங்கள் தோத்துட்டீங்க, நீங்கள் பதவி பிடன்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்கள் ஒயிட் ஹவுஸில் கேபிட்டல் ஹில்லில் பண்ண வன்முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, அங்கே வந்து போலீஸ்காரர்களே உங்கள் கட்சிக்காரர்கள் எப்படி அடித்தாங்க, அதில் கிட்டத்தட்ட 400க்கும் பேரில் சிறையில் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் உங்கள் ஆட்சி வந்த உடனே மன்னிப்பு கொடுத்துருக்கீங்க, நீ போலீஸை அடிச்சின்னா அது வந்து அமெரிக்க சட்டம் ஒன்று ஏற்றுக்கும், நாங்கள் அடித்தோம்னா அது வந்து எதிரானதா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அவருக்கு எதிராகவே ட்ரெண்டிங் போகுது, அதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. இப்பொழுது தான் வந்து உங்களை அடக்கிறது எப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நாங்கள் எப்படின்னா இங்கே எப்படி மாநிலம் இருக்கிறதோ அங்கே அதே மாதிரி மாகாண கவர்னர் அங்கே, அதனால தான் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கா அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்னர், அதுக்கப்புறம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அங்கே இருக்கிறவங்க இவங்களெல்லாம் திறமை இல்லாதவர்கள், கையாளாகாதவர்கள் அப்படின்னு அவர் சில லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவார்ல, அது மாதிரிலாம் யூஸ் பண்ணி இவெல்லாம் எதுக்கு இங்கே இருக்கிறாங்க கவர்னரா அப்படிங்கிறது திட்டி அவர் போட அதற்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பிறகு உங்களால் முடியல இப்போ நான் அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு 2000 கமாண்டோ வீரர்கள் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு அவங்கள வந்து கட்டுப்படுத்துவதற்காக. இருந்தாலும் அங்கே வன்முறை நடந்திருக்கு, பல கார்களை எரிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு என்னென்னா நம்ம ஊரில் அப்படி தான் பண்ணோம், சிஏஏ கொண்டு வந்து என்ஆர்சி கொண்டு வந்தப்போ ஷாயின் பாக் இது வந்தது, அதுவும் குறிப்பாக ட்ரம்ப் வந்த பொழுது இந்த வன்முறையை கட்டவிழ்த்து திட்டமிட்டு இது பண்ணாங்க. அதை அடக்குவதற்காக டெல்லி காவல்துறை களமே இறங்கிய போது அவர்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள். யார் பின்னாலேயே வந்த ஒபாமா சொல்லி ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தாங்க. அவர்களுடைய இதுக்காக உரிமைக்காக அவங்க போராடுறாங்க. இங்கே இருக்கிற முஸ்லீமை யாரையும் வெளியில் அனுப்புகிறோன்னு சொல்லலை, இங்கே வந்து நான் உங்களை வந்து அடித்து வெளியில் அனுப்புவோண்டான்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது அது சரி தப்புங்கிறது அடுத்த வச்சுப்பான். ஏன்னா இல்லீகல் இமிகிரண்ட் தான், அவனை வெளியில் அனுப்பணுங்கிறது உண்மைதான். அவங்களுக்கு ஓட்டர் அனுமதி உள்பட கொடுத்துருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அமெரிக்க நிர்வாகம் தான். எப்படி மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறாரோ அதே மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட எங்களுக்கு நீ கிளாஸ் எடுத்தில ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன, அவர்களுடைய உரிமைனா என்ன அப்படின்னு. இப்போ உங்கள் ஊரில் உங்கள் கொல்லை பக்கத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு யூ செட் ரைட் டு யுவர் ஓம், அதை முதல்ல ரீசெட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களா மொபைலில், அது மாதிரி நீ ரீசெட் பண்ணி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல தீரு. ஏன்னா உனக்கு எதிராக ஆரம்பித்ததே வந்து பிளாக் லைவ்ஸ் மேட்டர்னு பெனிசுலேனியாவில் ஆரம்பித்தது தான் பிரச்சனை. அதற்கு பிறகு அதற்கு எதிராக ஒரு காவலர் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி கழுத்தில் மீச்சு இது பண்ணாருன்னு அதை வச்சு பெரிய போராட்டம் வந்து அந்த கேங்கு எல்லாம் இறங்கி பிளாக் லைவ்ஸ் மேட்டர்னு ட்ரெண்ட் பண்ணி பல வன்முறை செயலில் ஈடுபட்டாங்க. அதுவே உங்களுடைய ஆட்சி மாற்றத்துக்கும் காரணம் அமைந்தது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் இது போன்ற பிரச்சனை இருக்குது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு இப்போவே அவர் என்ன சொல்கிறாரு, இவரை மிரட்டுறாரு. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு எலன் மாஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும். அதாவது இப்போ புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்க அரசியலுங்கிறது
நம்மெல்லாம் எவ்வளோ ஃபார் பெட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அமெரிக்கா அப்பா டக்கர்னு நம்ம ஆட்களே நினச்சிட்டு இருக்காங்களே. நீ அடுத்த எலெக்ஷன் இன்னும் 1 வருஷத்தில் வரப்போகுது. நீ தேவையில்லாமல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு ஃபண்டு பண்ணுறது மாதிரி இருந்தது, மிகப்பெரிய பின்விளைவுகள் ஏற்படும். என்னன்னா நீ காசுனா எனக்கு தான் கொடுக்கணும், எதிர்கட்சிக்கு கொடுக்க. ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி செயல்படுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நமக்கே இப்போ அதானி அம்பானி அப்படின்னு இவங்க சொல்லலாம். அதானி பிஜேபிக்கு மட்டும்தான் தேர்தல் நிதியாக கொடுத்துருப்பாரா? அம்பானி பிஜேபிக்கு மட்டும்தான் தேர்தல் நிதியாக கொடுத்துருப்பாரா? எல்லா கட்சியும் கொடுத்துருப்பார். அதனால தானே மம்தா பானர்ஜி அங்கே திட்டத்தை தொடங்க ஆதரவு தருகிறார். கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் ஆதரவு தருது, தெலுங்கானாவில் காங்கிரஸே ஆதரவு தருது, ஹரியானாவில் ஏற்கனவே காங்கிரஸ் இருந்த கவர்மெண்ட் ஆதரவு கொடுத்துருக்குது. இப்போ ஆதரவு கொடுத்துட்டதுங்கிறதுனால அவங்க தேர்தல் நிதி கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கும் இணக்கமான ஒரு இது இருக்குங்கிறத சொல்ல வரேன். ஆனால் அமெரிக்காவில் என்ன சொல்கிறார் ட்ரம்ப்பு, நீ டெமோக்ராட்டிக்கு எக்காரணம் கொண்டு நிதி கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா நடக்கிறதே வேறு தெரியுமா அப்படின்னு முண்டா சுருட்டுறாரு. போப்போ அந்த பிரச்சனை அப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஆகணும்னு பார்ப்போம். ஆனால் உங்கள் வீட்டை முதலில் சரி செய்யுங்கள், இந்தியாவிற்கு அறிவுரை சொல்வதை விட, அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.